Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவும் உயிரும். இன்னைக்கு ஆஸ்பராகஸ் தண்ணீர் விட்டான் அப்படின்னு ஒரு மூலிகை இதை வச்சு நிலக்கடலை ஊற வச்சு முளைவிட்ட நிலக்கடலை வச்சு ஒரு சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டீம் பண்ணின ஆஸ்பராகஸ் தண்ணீர் விட்டான் எடுத்துட்டு அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆஸ்பராகஸ் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது, நிறைய நியூட்ரிஷியஸும் விட்டமின் இ அண்ட் கே நிறைய உள்ளது, நல்ல ஃபைபர் உள்ளது, நார்ச்சத்து நிறைய இதில் இருக்கிறதுனால நமக்கு கட் ஹெல்த்துக்குமே நல்லாயிருக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. இது நிறைய நல்ல ஆரோக்கிய குணங்கள் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணும். இன்னொன்று எப்போவுமே நம்ம இந்த கூட்டு குழம்பு சாதம் பொரியல் அப்படின்னு பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு நிலக்கடலையும் ஆஸ்பராகஸ் வச்சு எப்படி ஒரு சாலட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் சில பொருட்கள் எடுத்திருக்கேன். அது நிலக்கடலை, நல்லா ஃபைனாக கட் பண்ண புதினா, வால்நட் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஆலிவ் ஆயில், நல்லா 3 பூண்டு, 3 நல்லா ரெட் சில்லி, அதை நல்லா நசிச்சுட்டு இஞ்சி, அது கூட மிளகு, உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து ஒரு கலவையாக ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ஒன்றா கலவையாக சேர்த்து ஒரு லஞ்சாக பேக் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு நான் ஆஸ்பராகஸ் எடுத்துக்கிறேன். இதை வேக வச்சு தண்ணி இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்டீமில் இட்லி பாத்திரத்துலேயோ ஒரு ஸ்டீம் பாத்திரத்துலேயோ வேக வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா பீன்ஸ் மாதிரி கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நிலக்கடலை அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினாவை 1 by 1 நான் கூட சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். வால்நட்டை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஜென்டலாக நல்லா ஃபுல்லாக கீழே மேலேயும் நல்லா எல்லா இடமும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த புதினா நீங்கள் சாப்பிடும்போது வாயில் இருக்கிற பேட் அந்த ஸ்மெல் மாறும், டைஜஷன் நல்லாயிருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா கிடைக்கும். அது கூட இந்த கலவை சேர்த்த கலவை எலுமிச்சம்பழம் சாறு, ஆலிவ் ஆயில், பூண்டு, இஞ்சி, மிளகாய், உப்பு, பெப்பர் இதெல்லாம் சேர்ந்து அந்த புளிப்பு காரம் எல்லாம் அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு எப்போவுமே சப்பாத்தி தோசை இந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு நார்ச்சத்து அதிகமாக நிறைந்த ஒரு சாலட் கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு ஒரு லஞ்சாக நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹோல் பாடி ஹெல்த் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான உணவு நம்மளை ஆரோக்கியமாகவே நல்லா ஹெல்த்தியாக வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாலட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக நிறைய வெரைட்டிஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம ஒரு லஞ்சுக்கு ஒரு சின்ன பேக்கில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இது நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது, நல்லதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்போஹைட்ரேட் வேண்டாம், டெய்லியும் ஒரே மாதிரி உணவு கொண்டு போகிறேன் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சாலட் ட்ரை பண்ணும்போது இது ரொம்பவே ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு சாலட் சாப்பிட்டா திரும்பவும் பசிக்குது, திரும்பவும் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது ரொம்பவே ஃபில்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இன்னும் நிறைய வெரைட்டிஸ், நிறைய புது புது வெரைட்டிஸ் நான் இந்த நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.